அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. மலை அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. பாஜக சார்பாக சின்ன தாராபுரத்தில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் அண்ணாமலை இந்த திமுக அரசால் தொடர்ச்சியாக இந்த தமிழக மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளாங்க. அதே மாதிரி கரூர் ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சின்னாபனமாக்கியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான். நேரடியாக மேலே நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. அப்படி என்னதான் அவர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காருன்னா, திமுக அரசு வந்து பொறுப்பேற்று 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி வீதம் 11% கூடியிருக்கின்றாங்க. ஆனால் விவசாயம் வெறும் 3% கூட கிடையாது. நல்ல விவசாய தண்ணீர் இல்லை, வாய்க்காலை தூர் வரலை, எந்த அடிப்படை வசதியுமே செய்யலை. தொடர்ச்சி அந்த திமுக அரசு இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை. கேட்டால் வளர்ச்சி பாதையில் போயிட்டு பெருமையாக பேசுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனை தொடர்ந்து 2வது, இந்த மாவட்டத்தில் பெரும் கரும்புள்ளியாக இருக்கக்கூடியவரே இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர் ஏற்கனவே இப்போ கரூர் தொகுதியில் இருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு கோயம்புத்தூர் போகிறான். அது நல்ல விஷயம்தான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலையால் இந்த கரூர் மக்களுக்கு பெரும் தலைக்குனிவாக தான் இருக்குது. எங்கே போனாலும் இந்த கரூர் டீம் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை, கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்திலும் போய் அனைத்து ஒயின் ஷாப்புகளில் வசூல் பண்ணுறது அவங்களுக்கு வேலை. அது அவங்க வசூல் பண்ணுறாங்க, பண்ணா போகிறாங்க. கரூர் டீம் சொல்லி இந்த கரூர் பேரை கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. மூடிக்கு காசு, ஸ்டிக்கருக்கு காசு, பாட்டிலுக்கு காசு, எல்லாத்துக்குமே காசு 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 இந்த டீம் அலையுது. இதனால் இந்த கரூர் பேரை சுத்தமாக கெடுத்து வச்சுருக்கேன். அது இந்த கரூர் எம்எல்ஏ இருக்கார்ல செந்தில் பாலாஜி, அவரை சொல்லவே வேணாம். இந்த தொகுதி இந்த மாவட்டத்தை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணி நாசப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு மனக்குமுறலை யாரு கரூர், அதே கரூரை சேர்ந்த முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குமுறி இருக்கார். இதை பற்றி பாஜக நிர்வாகிகளிடம் போய் கேட்கும்போது, என்னங்க உங்கள் முன்னாள் மாநில தலைவர் ரொம்ப புலம்புறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, என்னங்க செய்ய முடியும், அவருதே கரூருக்காரர் தானங்க. எங்கே போனாலும் எதில் போனால் எந்த பிரச்சனை போனாலும் செந்தில் பாலாஜி. இப்போ சமீபத்தில் நடந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் இது மண் வண்டியெல்லாம் மறித்து எல்லாமே பிரச்சனை ஆகி எனக்கு கட்ட வண்டி தான் முன்னாடி அழலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தேன் பெரிய கிட்டாச்சி வச்சு மண்ணுகளை பூரா அள்ளி இங்கே இருக்க மண்ணு வளங்களை பூரா இந்த 5 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் தலையிட்டும் பேரில் அள்ளி அம்புட்டு எரிஞ்சதாக சொல்கிறாங்க. மேலும் இதுக்கெல்லாம் அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க யார், எதிர்கட்சியினர். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் வீட்டில் மண்ணு கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போய் எல்லாத்தையும் அழுட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவங்கள போய் சொல்லணும். குற்றச்சாட்டு வச்சவங்கள மேலேயே குற்றத்தை திருப்பக்கூடிய விஷயம் புதுசாக இருக்குல்ல. அவர் செய்யக்கூடிய வித்தியாசமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன செய்யறது, கரூரில் இப்போ விஜய் வந்துட்டு போனப்படி 41 பேர் இறந்து போனதுக்கு அவர் பேர் தான் தொடர்ச்சி அடிபடுது. என்ன செய்ய, எந்த பிரச்சனை கரூரில் எது நடந்தாலும் அவர் பேர் தான் தலையிடுது. இல்லை உண்மையிலேயே அவர் செய்கிறாரா, இல்லை உண்மையிலே அவர் இழுக்கப்படுறாரா என்று பெரிய விஷயமும் குழப்பக்கிறதுக்காக தான் யார் சொல்கிறாங்க, பாஜகக்காரங்க. இதெல்லாம் பாருங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கரூர்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். செந்தில் பாலாஜி இந்த முறை தொகுதி மாதிரி கோயம்புத்தூர் போறாரு. இங்க இருந்த கண்டிப்பா கரூர் மக்கள் இவருக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா கரூர் பேர் ரொம்ப மோசமா கெட்டு போய் நாரடி போய் கிடக்கு. எங்க பார்த்தா கரூர் டீம்கள் தமிழ்நாட்டுல எல்லா ஒயின் ஷாப்லையும் போய் வசூல் பண்றாங்க. இத எங்க தலைவரே இப்ப சொல்லியிருக்காரு. மேலும் கடையில கொடுக்காதவங்களுக்கு நீங்க உடனே கடையை மூடுங்க அப்படி மிரட்டுறாங்க. தொடர்ச்சி அவங்க இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் இந்த கரூர் பேரை சுத்தமாக கெட்டு போய் கிடக்குன்னு யாரு பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதை பற்றி திமுக காரவன்ட்ட, என்னங்க அண்ணாமலை அவர்கள் உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரே, இதெல்லாம் உண்மையா என்னங்க கேட்டோம்னா, என்னங்க எதிர்கட்சிக்காரங்க எலெக்ஷன் நேரத்துல என்னமா சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா பாஜக தேசிய அளவுல பொறுப்பு தெரிஞ்சு அண்ணாமலை ரொம்ப பொறுமையா இருந்தாரு. பொறுப்பும் தரல, ஒன்றும் தரல. இப்போ வேற வழி இல்லாம ஆக்டிவேட் ஆகிட்டு திரும்ப வேற என்ன செய்யலாம் சொல்லி யாரை எதிர்த்தா வேலையாகுமோ அவங்கள எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. அதெல்லாங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்க. செந்தில் பாலாஜி இங்க வந்த மாதிரி கரூர் மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்கள் வேணுங்கிற எல்லா விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்த முன்னாடி கட்ட வண்டியில போய் மண் அள்ளுறவங்க மற்ற இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே பண்ணல. இது திட்டமிட்டு அதிமுகவினர், ஏன் 4.5 வருஷம் கிட்டாச்சி வச்சு அல்லாத மண்ணு இப்பத்தி அள்ளுறாங்களா, பாஜகவினர் அதிமுகவினர் திட்டமிட்டு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி மேல பழி சுமத்துறாங்க. இவங்க என்ன ஒன்றும் சுமத்தட்டும், அதை பற்றி இங்கே கவலை இல்லை. இங்கே உள்ள மக்களுக்கு தெரியுங்க. யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் அவரு அதிமுக இருந்திருக்காரு, திமுக இருந்திருக்காரு. எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு உண்மையா இருப்பாரு. மேலும் மக்கள் மத்தியில் மிக எளிமையா பழகக்கூடிய நல்ல மனிதர். அதனாலதான் அவர் எங்க போனாலும் வெல்லக்கூடிய அளவுல இருக்காரு. அதிமுக இருக்கும்போது அமைச்சர், திமுக வந்தாலும் அமைச்சர்.
300 நாள் சிறைக்கு போயிட்டு வந்தப்ப உடனே அவருக்காண்டி அமைச்சரவை கலைச்சு திரும்ப அமைச்சராக மாத்தினாங்க. திரும்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அப்ப அவரு தான் அமைச்சர். அதனாலதான் அவர் கொங்கு மண்டல பொறுப்பாளர் தூக்கி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் திமுக இருக்க பேரூராட்சி மாநகராட்சியில கைப்பட முடிஞ்சா? எங்க? கோயம்புத்தூர் மண்டலத்தை இன்னைக்கு இவர் பொறுப்பேற்ற முன்னாடி கோயம்புத்தூர் மண்டலமே திமுக கோட்டையாயிடுச்சு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கொங்கு மண்டலத்தை ஃபுல்லாவே திமுக தன் கோட்டையை முழுசா கைப்பதற்கு என்ன வழியோ அந்த வேலையை பிளான் பண்ணி இறங்கிட்டாரு. இவர் மேல வேற எந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது என்பதற்காக இந்த மாதிரி எதிர்கட்சியினர் மிக கடினமான குற்றச்சாட்டுங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை. எங்க அண்ணன் கரைப்படாத பை 10 ரூபாவுடைய ஆட்டும் கை பண்ணிட்டு வாங்க மாட்டாரு. அவ்வளவு நேர்மையான மனுஷன். அவர் மேல என்ன குற்றச்சாட்டும் வச்சுதான் வைக்கிட்டு போறாங்க. எங்களுக்கு என்ன கவலை? வரக்கூடிய சேர்ல கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல 234 தொகுதி எங்கனாலும் கண்டிப்பா ஜெயிப்பார். அவர் திமுக தலைமையோட யோசிக்கிறாங்க. இவர் நல்லா வேலை வைக்கிறார், நல்ல மக்களுக்கு நல்லா உழைக்கிறாரே, துணை முதலமைச்சர் பதவி கூட 2 கொடுக்கலாமான்னு யோசிக்கிறான். ஒன்று உதயநிதி ஸ்டாலின், ஒன்று செந்தில் பாலாஜிக்கு. அந்த அளவுக்கு திமுகவுக்கு நம்பிக்கையானவர். அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அதிமுகவினர் பாஜக என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் திமுக. எங்க கொங்கு மண்டலத்தை கம்ப்ளீட்டா எல்லா தொகுதி வெற்றி பெறுறோம். மீண்டும் அமைச்சர் ஆவார். இல்லை தலைமை பார்த்தா ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தலைமையோட நெருக்கமா இருக்காது. அரசியல்ல என்ன நடக்கலாம் பாருங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சமூக அளவில் சொல்லக்கூடிய விஷயம். அரசியல் எல்லா பேரும் உண்மையான கரைப்படியாத கரைகள், நேர்மையானவங்க எல்லாம் புகழ்ச்சியா சொல்லுவாங்க, சொல்லட்டும். இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கரூர் மக்கள் யார் நல்லவங்க கெட்டவங்க என்பதை வாக்கின் மூலம் தெரியும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்றாங்க. பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் என்ன அரசியல் மாற்றம் எவ்வாறு நடக்கப்போகுது, தொகுதி மாற போறாரா இல்லை இங்கே இன்று வெல்ல போகிறார், என்ன நடக்கும் என்பதை வருங்கால பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.